நீங்க ஐடி ஜாப்க்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சு, அதுக்கான சர்டிஃபிகேஷன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கான சர்டிஃபிகேஷன இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கம்பெனியான Google அந்த சர்டிஃபிகேஷன்ஸ புரொவைட் பண்ணும்போது, அத யுட்டிலைஸ் பண்ணாம இருந்தா நல்லா இருக்குமா? இதுல பார்த்தீங்கன்னா, Gemini ஃபார் டேட்டா சயன்டிஸ்ட் அண்ட் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாத் இருக்கு. இந்த பாத்த நீங்க செலக்ட் பண்ணும்போது, அதுக்குள்ளேயே மல்டிபிள் மாடியூல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அந்த ஒவ்வொரு மாடியூலும் நீங்க கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு டேட்டா சயன்ஸ் ரிலேட்டடா Gemini எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவ இந்த ஒரு கோர்ஸ் மூலியமா உங்களால கத்துக்க முடியும். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. நீங்க ஐடி ஜாப்க்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சு, அதுக்கான சர்டிஃபிகேஷன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கான சர்டிஃபிகேஷன இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கம்பெனியான Google அந்த சர்டிஃபிகேஷன்ஸ புரொவைட் பண்ணும்போது, அத யுட்டிலைஸ் பண்ணாம இருந்தா நல்லா இருக்குமா? ஸோ Google என்னென்ன கோர்ஸஸ்லாம் புரொவைட் பண்றாங்க? அது எங்க போய் ஆக்சஸ் பண்றது? அது எப்படி கம்ப்ளீட் பண்றது? அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Googleோட இந்த ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க ஆல்ரெடி வச்சிட்டு இருக்கக்கூடிய Google அக்கௌண்ட்டை வச்சு இதுல சைன் இன் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த பேஜ் தான் உங்களுக்கான டேஷ்போர்ட். நீங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க, என்னென்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, அதுல எவ்வளவு ஸ்ட்ரீக் வச்சிருக்கீங்க, எவ்வளவு பேட்சஸ் கலெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இதுல ஷோ ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட லேட்டஸ்டான கரியர் பாத்ஸ்ல இருக்கக்கூடிய கோர்சஸும் இங்க டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த கோர்சஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை மட்டும் கிளிக் பண்ணிட்டு, அதுல இருக்கக்கூடிய பாத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா Gemini ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாத் இருக்கு. இந்த பாத்த நீங்க செலக்ட் பண்ணும்போது, அதுக்குள்ளேயே மல்டிபிள் மாடியூல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அந்த ஒவ்வொரு மாடியூலும் நீங்க கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடா Gemini எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவ இந்த ஒரு கோர்ஸ் மூலியமா உங்களால கத்துக்க முடியும். அண்ட் அட் த எண்ட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கான குவிஸையும் குடுத்துருவாங்க. அண்ட் இத கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது, உங்களுக்கான கிரெடென்ஷியல்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ்க்கான பேட்ஜஸையும் உங்களால கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம, அவங்களோட கேட்டலாக்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன கோர்ஸஸ்லாம் ஃபீல்ட்ல அவைலபிளா இருக்கோ, அது எல்லா கோர்ஸஸும் இங்க சிம்ப்ளிஃபைடா குடுத்திருப்பாங்க. அண்ட் எல்லாமே ரிலேட்டட் டூ Google அண்ட் Gemini ரிலேட்டடா இருக்கும். ஸோ இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா, மேனேஜ் குபர்நெட்ஸ் இன் Google கிளவுட், கிளாசிஃபை இமேஜஸ் வித் டென்சார்ஃப்ளோ ஆன் Google கிளவுட். இந்த டென்சார்ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு இமேஜ் ரெகக்னிஷனுக்கான யூஸ் பண்ணக்கூடிய பைதான் லைப்ரரி. அத Google கிளவுட்ல எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற எல்லாத்தையும் இதுல வந்து டீடைலா சொல்லிக் குடுத்துருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதையும் நீங்க இங்க போய் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு நான் இதுல டைப் பண்றேன். ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ ரிலேட்டடா என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிடும். அதுல உங்களுக்கு எது வேணுமோ அதையுமே நீங்க சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் இங்க கோர்சஸ், பாத் அண்ட் லேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ லேப்ஸ் அப்படின்னும் போது அதை நீங்க லைவா பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். கோர்சஸ் அப்படின்னா நீங்க அதுல வந்து லேர்ன் பண்ணிக்கிறது, அதாவது வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுல கேட்கக்கூடிய குவிஸ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் பாத் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாத்ல நிறைய இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத் சூஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாத்தீங்கன்னா ஏஐஎம்எல் பாத் சூஸ் பண்ண போறீங்களா, இல்ல டேட்டா ரிலேட்டடான பாத், இல்லனா டெவ் டூல்ஸ் ரிலேட்டடான பாத். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பாத்தையும் செலக்ட் பண்ணும்போது அந்த பாத்துக்கு தேவையான கோர்சஸ் மட்டும் உங்க லிஸ்ட் ஆகும். அதை நீங்க சூஸ் பண்ணி படிச்சுக்க முடியும். அண்ட் இது எல்லாமே முடிக்கும் போது உங்களுக்கான கோர்ஸ் பேட்ஜஸும் அண்ட் சர்டிபிகேட்ஸும் சிலதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சிலதுக்கு தான் கொடுப்பாங்க. இது மீதி இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பேட்ஜஸ் மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க தவிர சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்காது. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்றது மூலியமா நீங்க Google ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸை கம்ப்ளீட் பண்றது மட்டும் இல்லாம அதை உங்களால உங்களோட ரெஸ்யூம்லயும் ஆட் பண்ணி ஷோகேஸும் பண்ணிக்க முடியும். ஏன்னா மார்க்கெட்லயே எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனியான Google கிட்ட இருந்து நம்ம சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருக்கோம், இல்ல பேட்சஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் எந்தூசியாசம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இன்டர்வியூவர்ஸால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்சஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேஷன் ஆர் பேட்சஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கிறது எல்லாமே ஃபவுண்டேஷன் தான். இதை மொத்தமாவே ஒரு 30 மினிட்ஸ்ல உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும்.
அப்போ 30 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணக்கூடியதுல நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கலாம் தவிர, இதே ஒரு கம்ப்ளீட் டியூட்டோரியலாவோ எல்லாமே என்னால இதுலயே கத்துக்க முடியும் அப்டின்னும் நம்மளால சொல்லிட முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் எங்க போய் படிக்கிறது அப்டின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் நாங்க இருக்கோம். இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இந்த கோர்சஸ்ல உங்களோட பர்ட்டிகுலர் பாத்த நீங்க செலக்ட் பண்றது மூலியமா, அந்த கோர்சஸ்ல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்ட ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம, அதிலேயே எப்படி ப்ராஜெக்ட் பண்றது அப்படிங்கிறதையும் உங்களால கத்துக்க முடியும். இந்த கோர்சஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் Instagram ப்ரொஃபைலும் குடுத்திருக்கேன். எந்த ஒரு சோர்ஸ் மூலியமா வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கோர்ஸ் டீடைல்ஸ கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமா சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படிச்சு பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.